சென்னை அடையார் புற்றுநோய் மையம் அருகே சிமெண்ட் கலவை லாரியும் கழிவுநீர் லாரியும் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன், இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று காலை 2 லாரிகள் சென்னை கிண்டி அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் அருகே சென்று கொண்டிருந்த சிமெண்ட் கலவை லாரியும் எதிர் திசையில் வந்திருந்த கழிவுநீர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார். கழிவுநீர் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர், குறிப்பாக அண்மை காலங்களாக இந்த கனரக வாகனங்கள் என்பது காலை 7 மணிக்கு முன்பாகவே அந்தந்த பகுதிகளுக்கு சென்று விட வேண்டும், நகரத்திற்குள் வரக்கூடாது என்கிற அடிப்படையில் போக்குவரத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அதற்காக 7 மணிக்கு முன்பதாகவே அந்தந்த பகுதிகளுக்கு சென்று விட வேண்டும் என்கிற அடிப்படையில் வேகமாக சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று இந்த லாரி விபத்தின் பொழுது சிமெண்ட் கலவை லாரியும் அதே போன்று கழிவுநீர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இந்த சிமெண்ட் கலவை லாரி மற்றும் சாலையில் கவிழ்ந்திருக்கிறது. முற்றிலுமாக கழிவுநீர் லாரியினுடைய முன்பகுதி சேதமடைந்து அந்த ஓட்டுநர் காயமடைந்திருக்கிறார். இந்த சூழலில் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பதாகவே அந்த 2 லாரிகளையும் அப்புறப்படுத்துவதற்கான பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கவிழ்ந்திருக்கக்கூடிய லாரியை கிரேன் மூலமாக போக்குவரத்து போலீசார் அப்புறப்படுத்தி கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெபஸ்டின். நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு.